ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி மாமே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்டைலில் நம்மளோட 4th வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறேன், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக போட்ட 99 இந்த ஃபாரஸ்ட்டோட ஃப்ராக் யூனிவர்சிட்டி வீடியோலாம் வியூஸ் போச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னும் நான் என்ன தெரியல. ஸோ கைஸ், நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டிருந்த அந்த ஃப்ராக் இன்வேஷன் வீடியோ வந்து நல்ல ஒரு வியூஸ் போச்சு. கிட்டத்தட்ட 44 வியூஸ் இப்போ இருக்குது. ஸோ முக்கியமாக எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி கைஸ், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ நம்ம வந்து நான் வந்து இந்த 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டு அதை வந்து சர்வே பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக போனதில் 54 டேஸ் எவ்வளோ சர்வே பண்ணியிருப்போம், அப்படி செத்துருப்போம். ஸோ இந்த தடவை 99 நைட்ஸு சர்வே பண்ணுறோம். அதுக்கு மேலே அதை முடிஞ்சாலும் நமக்கு அது போனஸ் தான், ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுவோம். நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் போட போகிறேன். ஏன்னா நான் ஸ்பீட் பண்ணி தான் வீடியோ போடுவேன். நான் அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப எனக்கு இந்த ஃபிட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 49 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ மறக்காம பார்க்கலாம், லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், மறக்காமல் வீடியோ பார்க்குறல ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். எனக்காக ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ ஸ்டாண்டான வீடியோவுக்கு வரும், சரி ரெக்கமெண்டேஷனுக்கு வரும் நம்ம போடுற வீடியோலாம். ஸோ நம்ம இப்போ யாரோட விளாட்றோன்னு பார்த்தீங்கன்னா என் கசின் கூட, அப்புறம் என் தம்பி கூட, அப்புறம் நான், அவ்வளோதான் கைஸ், 3 பேர் விளாட்றோம். ஸோ கைஸ், அப்புறம் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, என் கசின் வந்து இந்த கசனோட விளாடுற வீடியோ தான் லாஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கடுத்து பார்ட் 2 போடுவேன்ல, அதுதான் லாஸ்ட் வீடியோ. அதுக்கடுத்து கசனோட விளாட மாட்டேன். அவன் வந்து ஊருக்கு போயிடுவாங்க கைஸ், ஓகேவா? அவன் வந்து ஊருக்கு போயிடுவான். அவன் வந்து எங்கன்னா யூரோப் போயிடுவான், அதனால் வரமாட்டான். ஸோ பார்ப்போம், அவன் கூட முடிஞ்சால் பார்ப்போம், ஓகேவா? பட் என் பேர்டே அன்றைக்கி வேணால் லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். அன்றைக்கி வேணால் என் பேர்டே அன்றைக்கி எப்படி லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். ஸோ அப்போ வேணால் முடிஞ்சால் என் கசனை ஃபோன் அடிச்சு வேணால் அங்கேருந்து வேணால் வர சொல்லி பார்க்குறேன். ஸோ ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். பட்டு அடுத்த ஆகஸ்ட் மந்த்து தான் அடுத்து வருவான். ஆகஸ்ட் மந்த்து எனக்கு 10th வேறு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம முடிச்சுட்டிங்க போங்க, அவ்வளோதான். நம்ம வந்து அவ்வளோ இதான் 10th போனதுக்கு அப்புறம் அப்படி ஆட முடியாது கைஸ். அதான் கைஸ், இப்போதைக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கோளோ நம்ம நல்லா கேம் ப்ளே முடிச்சுக்கலாம், ஓகேவா? பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு, ஓகேவா? அதனால் நான் டெய்லி அதனால தான் இப்போ வீடியோ போடலாம். நேற்று போட மறந்தேன். நேற்று போட முடியல, நான் வெளியே போடனால வாய்ஸ் கொடுக்க முடியல, அதனால தான் கைஸ் போட முடியல, மன்னிச்சிக்கோங்க. ஸோ நேற்று போட முடியல, பட்டு நான் இன்றைக்கி போடுறேன்ல. இன்றைக்கி கூட 2 வீடியோ போட்டுருவேன். நேற்றுக்கும் சேர்த்து இன்றைக்கே 2 வீடியோ போட்டுருவேன். ஸோ ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே இன்றைக்கி போட்டுருவேன். ஸோ நான் எதுக்காக பார்ட் 1 பார்ட் 2 போகிறேன்னா, ரொம்ப நேரம் டியூரேஷன் போவோம். நான் அந்த கேம் எப்போ முடிச்சுன்னு லாஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்ப்போம். நான் இதில் வந்து கரெக்டாக 50 டேஸ் சரி பண்ணிட்டு அடுத்து மீதியை தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்கலாம், லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படின்னா நான் போட டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டே 2 டாக்கு எடுத்து டே 2 ஆயிடுச்சு. ஸோ டே 1 முடிஞ்சு டே 2 வந்துருச்சா. இப்போ நம்ம இந்த குக்குர் சீட்டு இடம் இல்லையா, சரி விடுங்க, இந்த மிஷன் எடுக்க மாட்டேன்ட்டான். சரி எடுத்து போட அப்படின்ட்டு நான் விட்டேன், ஓகேவா? சரி ஓகே கைஸ், என் கசன் வந்து பிளான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரிலாம் நம்ம விளாண்டுருக்கோம். அதனால தான் இப்போ கொஞ்சம் ஆட ஜெயிக்க முடியுது. சரி பார்ப்போம் அளவுக்கு முடியுதுன்னு. நம்ம வந்து ரெடியாக வச்சுக்குவோம். இதையும் எடுத்து போடு கிராஃப்டிங் டேபிள் கைஸ். உங்கள் அளவில் கிடைக்குதா ஸ்க்ராப்பில் எடுத்து கிராஃப்டிங் டேபிளில் போட்டுருங்க கைஸ், ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பண்ணி கிடச்சிச்சா, இருங்க இதை எடுத்து போட்டுருவோம். ஓகே, இப்போ என்ன இருக்குது, கிராஃப்டிங் டேபிள் லெவல் 2 போட்டு பெட் செஞ்சிடலாம் கைஸ், ரெகுலர் பெட்டு, ஓகேவா? போட்டால் ஒரு பெனிஃபிட் எடுத்து ட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ குட் ஆக்ஸ் இருக்குது, குட் ஆக்ஸ் மட்டும் வாங்கணுமா? ஸோ குட் சாக் மட்டும் குட் ஆக்ஸ் வாங்கிட்டேன் கைஸ், ஓகேவா? அப்போ தான் நம்ம ஃபைட்டு கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்து இது ஸ்பியர் வாங்க மாதிரி தான் ஸ்பியர் வாங்கியிருப்பேன், பட் வாங்க முடியல, அதனால தான் நான் குட் ஆக்ஸே வாங்கிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கலாம். நமக்கு வன்னி ஃபுட் இன்னும் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா வன்னி ஃபுட் 2 இருந்துச்சுன்னா அங்கே இது ஸ்னோ பேமில் போய் விட்டிங்களா. என்ன பிளான்னா, என் கசன் வந்து ஃபுட்டு கலெக்ட் பண்ணுவான். 100 கிளாஸ் வச்சுருக்கான். எங்கள் தம்பி வந்து ஸ்கேவன் கிளாஸ் வச்சுருக்கேன். அவன் வந்து நான் வுட்டு தான் கலெக்ட் பண்ணுவான். நான் வந்து ரேஞ்சர் கிளாஸ் வச்சுருக்கனால நான் லூட் பண்ணுவேன். ரேஞ்சர் இருக்கனால கன்லாம் வச்சுருப்பேன், அதனால் நான் லூட் பண்ணிட்டு வந்துடுவேன் ஈஸியாக. அதனால தான். ஓகே, நம்ம இங்கிட்ட வந்து எதுக்காக நான் போகலன்னா இது எடுத்துக்குவோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் தரப்போ எப்படி நல்லா பொருளாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ஐட்டமில் ஸ்பியர் கிடச்சிருச்சு. இன்னொரு செஸ்ட் இருக்குது, ஸோ அங்கே போல் பண்ணுவோம். என்ன ஐட்டங்கள்ல இது போனால் குட் ஆக்ஸ் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து என் தம்பிகிட்ட இல்லை, என் தம்பிகிட்டையும் என் கசன்ட்டையும் குட் ஆக்ஸ் இல்லாத காரணத்தினால் நான் எடுத்துகிட்டு போகிறேன். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவேன். என் தம்பிகிட்ட குட் ஆக்ஸ் இல்லாதனால என் தம்பி வந்து விட்டுவிட்ட அவனுக்கு வேணும் குட் ஆக்ஸ், அதனால் அவன்கிட்ட கொடுத்துருவேன் குட் ஆக்ஸ். யார் வேணுமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ ஓகே, என் தம்பி வாங்கிட்டேன் நான் குட் ஆக்ஸ், அதனால் வச்சு வேணான்னு சொல்லிட்டேன். என் கசன் கொடுத்துட்டேன் அதை.
ஸோ ஓகே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு நான் ஓரமாக வைக்கிறேன்னா, நான் கொஞ்சம் ஒரு 4-5 ஒரு 3 ஃபியூல் கேனிஸ்டரு ஒரு 4 கோல்டு இருந்துச்சு டக்குன்னு அப்போ மொத்தமாக போட்டோன்னு சல்சல்னு ஈஸியாக போட்டுறேன். லெவல் 5 கொண்டு போயிடலாம் கேம்ப் ஃபயர். அதுக்கு தான். ஸோ 2 செய்யணும். ஒரு ஸ்க்ரூ வேணுமா வெளியே பார்ப்போம். ஐயோ வேறு வெட்டுறேன் கைஸ். சரி நம்ம உட்டே வெட்டுவோம் கைஸ். வாங்க உட் வெட்டி கேஃபின் டேபிளில் போடுவோம், இல்லாட்டி கேம்ப் ஃபயரில் போடுவோம். வாங்க கேஃபின் போடுவோம். கேஃபின் டேபிளில் போட்டு டக்குன்னு மேப் செஞ்சுருவோம். மேப்பா இதாக இருக்குது. மேப் செஞ்சாச்சு. எடுத்து ஓரமாக இப்படி வச்சுருவோம். ஓகே கேஸ். இப்போ நம்ம மேப் செஞ்சாச்சுனால இப்போ வந்து பன்னி ஃபுட் 2 எடுத்துக்குவோம். நமக்கு அவங்கெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டாங்களா, அது போக 2 இருந்துச்சு எக்ஸ்ட்ரா. அதனால தான் இப்போ பன்னி ஃபுட் நான் எடுத்துக்கிறேன். எங்கள் சாப்பிட்டு வச்சுட்டு காலைல போக மாதிரி இருந்துச்சு. சவுண்டு கேட்டுச்சு. அதனால காலைல இப்போ ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மாதிரி காலைல போகிற நேரத்தில் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது குருவி சவுண்டு கேட்குங்க. ஓகேவா, அது கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் காலைல ஆயிடும்னு. ஸோ நமக்கு டே 2 ஆயிடுச்சு. இப்போ டே 4 ஆயிடுச்சு. அந்த இன்னொரு பெட் செஞ்சனால இந்த ஃப்ளவர்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தேவைப்படும் இந்த ஃப்ளவர்லாம். அந்த இதுகிட்ட வாங்குவோம் பார்ப்போம். இப்போ எங்கள் செஸ்ட் இருக்குது. அப்படியும் பார்ப்போமா. ஓகே இங்கே இது காயின்னு இங்கே மெட்டல் சீட் இருக்குது. மேலே போய் பார்த்துட்டு செஸ்ட் எடுத்துருவோம். எங்கன்னா செஸ்ட்டு நான் ஜஸ்ட்டாக கிடக்குச்சவா செக் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. லெதர் பாடி மாதிரி. ஓகே நம்மளே எடுத்துக்குவோம். நான் கசின் கேட்டான், சரி வச்சுக்கிறேன் நான் வந்துட்டு ரேட்னு இருக்கேன் அதனால வேணும்னு சொல்லிட்டேன். போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ கட்லிஸ்ட் ஸ்ட்ராங் கோல்டு நம்ம போக முடியாது. நம்ம கன் இருக்க புல்லட்டே கம்மியாக தான் கீஸ் இருக்குது. நம்ம பசிக்கிற மாதிரி இருக்கே கீஸ் எனக்கு வர. ஐயோ பசிக்குதே. ஐயோ வர அங்கேன்றச்சே எங்கே இந்த பேருக்கு ஒரு பரி எடுத்து சாப்பிட்றா. சாப்பிட்டோம். வாங்க ஸ்பேஸுக்கு போகணும் கீஸ். எனக்கு தெரிஞ்சு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு போவோம். என்ன ஐட்டங்களோ ரெவால்வர் ஆன் பண்ண எடுத்துகிட்டு ரெவால்வர் மட்டும் இது யாரையாச்சும் எடுத்துக்கு கொடுத்துருவேன். ஸோ என் கசின் அங்கே எடுத்துக்கன்னு சொல்லிட்டு என் கசினுக்கு வந்து இங்கே பாய்சன் ஸ்பியர் போன தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஈஸ் இது நான் ஸ்டோர் பண்ணால் சீக்கிரம் சாப்பிட்டேன் ஈஸ். போன பாட்டில் பார்த்துருப்பீங்க பாய்சன் ஸ்பியர் வந்து எப்படி எடுக்கணும்னு. அங்கே தான் கிடக்கும் வேர்ல்டு புல்லில். அங்கே தான் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே இப்போ வந்து 3 கேனிஸ்டர் இருக்கா. இன்னும் 2 கோல்டு டக்குன்னு போட்டுடலாம். சரி வாங்க பசிக்குது எனக்கு வேறு. சாப்பிடுவோம் வேகமாக. சாப்பிடு. ஓகே சாப்பிட்டாச்சு கீஸ். என்ன இருக்குது. ஓகே கைஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தால் பெட்டிஞ்சிடலாம். வாங்க உட் வெட்டுவோமா. உட்டு தான் வெட்டணும். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் 3 கொண்டு போயிடலாம். இது பேர் கேபின் டேபிளில் லெவல் 3 கொண்டு போய்ட்டோம்னா அப்கிரேட் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு பண்ணிடலாம். அதனால தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன இருக்குது 10 வந்துருச்சா. ஓகே பெட்டு செஞ்சிடலாம். குட் பெட் செஞ்சால் இப்போ நம்ம நாளைக்கு அடுத்த நாள் வந்து 3x3 மாறும். அவன் அடுத்து குழந்தைய காப்பாற்ற போயிடலாம். பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கீ எடுத்துக்கோங்க. கீ எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 100 டே சர்வே பண்ணக்கப்புறம் 100th டே வந்து ஃப்ராக் ஃபைட் போடலான்னு இருக்கீங்க. சரிங்க கைஸ். ஒரு பக்கு கைஸ் உங்களை சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு கீ ஒரு ஆள் ஃபஸ்ட்டு போட்டோன்னா அப்போ ஒன்றா கைஸ் கிடைக்கும். அதே உங்கள் டீமோட சேர்ந்துட்டு எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் 3 பேர் இப்போ நாங்கள் போட்டுருவோம். அங்கே 3 பேருக்கும் கிடச்சிருக்கு. அந்த ஒரே இடத்துல போட்டது பாருங்கள். நானும் போட்டேன்னா இப்போ பாருங்கள். இப்போ 3 பேருக்கும் கிடைக்கும் பாருங்கள். நான் கிடச்சிருச்சா. எங்கள் கசின் தம்பிங்க கிடச்சிருச்சா. எங்கள் கசினுக்கு கிடச்சிரும். என் கசினுக்கு மட்டும் கிடைக்கல. எனக்கு என் தம்பிக்கு மட்டும் கிடச்சிருச்சு கீஸ். ஓகேவா. ஆனால் எங்கள் கசினுக்கு போன தடவை கிடச்சி. ஓகே நம்மகிட்ட வந்து 8 கீ கிடச்சிருச்சு. பார்ப்போம். இதுக்கடுத்து பிரச்சனை இல்லை நமக்கு வந்து. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் கொண்டு போய்ட்டோம்னா இதுக்கடுத்து கிராஃபிங் டேபிள் இதுக்கடுத்து கிராப் கார்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸ்கிராப் கார்டு செஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நிறையா ஸ்டியூ நல்லா செஞ்சிட்டோம்னா நல்லா நமக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம இவங்களை ஏதாச்சும் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா. நான் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஏதாச்சும் அடிச்சிட்டோன்னா அதுக்கு வச்சுருக்கேன். நம்ம எல்லாம் எடுத்துட்டு ஃபியூலில் போட்டுருவோம். ஓகே எடுத்து போட்டு ஃபியூலில் சின்ன உட் எடுத்து போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு இதுவும் இல்லையா. ஸோ பண்ணி ஃபில்ம் 2 எடுத்துக்குவோம். ஓகேவா கைஸ். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம். நம்ம உட் வெட்டுவோமா நம்ம. ஸோ ஓகே நம்ம கைஸ் நம்ம கிளம்பிடுவோம். வாங்க நம்ம வந்து குழந்தை காப்பாற்ற போவோம். ஸோ குழந்தை காப்பாற்ற ஸ்ட்ரெயிட்டாக போனால் இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தை காப்பாற்றிடும். ஓகே அடிப்போம். அப்படி அடிச்சிரு. ஓகே இங்கே கைஸ் அவங்க அடிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம நைஸ் அப்படியே ரைஃபிள் ஆன்மோஸ்ட் போடு வேறு லெவலு. ஸோ அப்படியே உள்ள போனால் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு ஓப்பன் ஜஸ்ட்டு வாக்காசி கொடுத்துருங்க. ஏமாத்திராங்க கைஸ். குழந்தை கீழே போட சொல்லிட்டேன். எதுக்காகனா நான் குழந்தை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ நான் தான் ரெஸ்கியூ பண்ணணும் கைஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ரெஸ்கியூ நான் பண்ணேன்னா எனக்கு லெவல் 2 போயிடும். ரேஞ்சரு லெவல் 1 தான் இருக்கேன். ரேஞ்சர் லெவல் 2 அப்படியே கொண்டு போயிடணும். அதான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டு. கொண்டு போயிட்டு பார்ப்போம். ஓகேவா. ஏதாச்சும் அப்டேட் இனிமேல் அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் வீடியோ மட்டும் தான் போடுவேன் கைஸ். ஓகேவா. நான் கேம் முடிச்சிடணும். எப்படி கஷ்டப்பட்டு முடிச்சிடலான்ற ஒரு ஐடியா இருக்கேன். ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஹோப் இருக்குது எனக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ ஓகே பார்த்துக்கலாம். முடிச்சிடலாம் அவ்வளோதான் அப்படின்ட்டுருவேன். ஓகேவா. நம்ம இப்போ கைஸ் இன்னும் ஒரு 4 பூ இருந்துச்சா இன்னும் வாங்கிடலாம். ஸோ வாங்குவாங்க கைஸ். எனக்கு கோல்டு இருக்குமே. கோல்டில் ரெடியும் புல்லட் நமக்கு நல்லது கிடச்சிச்சு. இவங்களை அடிச்சு நம்ம பக்கத்துலேயே அடிச்சிடலாம் கைஸ். ஐயோ சுற்றுறேன் ஏன்னா. ஓகே என்ன கைஸ் இது ஃப்ராக் நம்மளை அடிச்சு போலே கைஸ். ஐயோ செத்து போயிட்டேன். போச்சு
நம்மளையே அடிப்பாங்க போல். எனக்குனே வருவீங்களாடா. ஓகே கைஸ், தம்பிட்டு ஏதோ ஒரு பேண்டேஜ் இருந்தால் நல்லா ரிவே பண்ணிட்டேன் ஈஸியாக. நல்லது. நமக்கான ஒரு இது ஜஸ்ட்டுக்கு என்ன கிடச்சிருக்கு, பேண்டேஜ் வேறு லெவலு. ஓகே கைஸ், என் தம்பி செத்துறான் போலையே. சரி நம்ம ஓட்டிடுவோம் வாங்க. ஓடுறா செஸ்ட்டு. ஐயோ ஓடுறா கைப்பில் ஓடியே போயிட்டேங்கண்ணா. நமக்கு பேண்டேஜ் கிடச்சிச்சு. ஓகே கைஸ், இப்போ மழை பெய்தா அமுதிரும் போல. நான் வேகமாக ஃபியூவில் போய் போட்டேன். பட் நம்மளை முடிச்சிடலாம். நம்மளை அந்த டீர் வந்து போட்டுரும். ஆனால் நான் ஃபியூவில் போட்டேன். இதுக்கு நமக்கு வந்து டிசென்ஸாக இருக்கணும். இல்லாட்டி நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. எதுக்கு நம்மளே ஃபியூவில் போட்டுருவோம். டீர் வந்து நம்மளை போடுறதுக்கு பதிலாக நம்ம ஃபியூவில் போட்டால் நம்மளா சபிச்சிடலாம், உயிர் வரலாம். அதனால தான் ஈஸியாக வரணும்ல கைஸ். லைட்டாக எனக்கு தொண்டை கட்டி, அதனால தான் ஆரம்பிச்சுல தொண்டை கட்டி. நீங்கள் கேட்கலாம், உனக்கு எப்போ பார்த்தாலும் தொண்டை கட்டி இருக்க மாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் சளி பிடிச்சிருக்கு ஈஸியாக தான் ஈஸி அப்படி இருக்குது வாய்ஸு. சரி ஓகே கைஸ், அப்போ வந்து ஓகே லைஃப் எடுத்து அடிப்புமா ஒரு அடி. ஓகே இன்னொரு அடி அடித்தா கரெக்டாக இருக்கும். போடு. ஐயோ நீ எப்படா வந்த சாவுடா. சுற்றிட்டாங்க கைஸ். ஓகேவா, சூப்பரே. இவங்களை கூட வச்சு இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. அவங்கள பொறுமையாக அடிப்போங்க கைஸ். இன்னொரு அடி. ஓகே கைஸ், அடிச்சாச்சா. சூப்பரே. இப்போ இன்னும் ஒரே ஒரு தான் அடிக்கணும். இருக்கா அடி அவ்வளோதான் கைஸ். அடிச்சாச்சு. சூப்பரு. இப்போ வந்து என்னென்னா என் தம்பி நோகாமல் நோக்கு சாப்பிட பார்க்குறாங்க கைஸ். கஷ்டப்பட்டு நான் சைல்டு காப்பாற்றுவேன்னா இவர் வந்து நக்குன்னு இந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடாப்லாம். டக்குன்னு இந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு போவாப்லையாம். வயசு பாருங்க கைஸ், குழந்தைய விட்டு போயேன். குழந்தைய கொடுறான். அவனுக்கு ரைஃபிள் கிடச்சிட்டாங்க கைஸ். அதனால் நீ குழந்தை வச்சு பூஜை போட அப்படின்னு கொடுத்து போகிறேன். நோகாமல் நோங்கு சாப்பிட்றாப்ல கைஸ். பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு நான் போட்டு கரெக்டாக போட்டு கைஸ். நான் பார்த்தீங்களா கரெக்டாக நான் போட்டு சொன்னேன். அடுத்த செகண்ட் தான் பார்த்தீங்களா. என்ன கைஸ் இதெல்லாம் என்னன்னே தெரில. அது சொன்னால் சிரிக்கிறேன் கைஸ். சை சீரியஸாக பேசிட்டு இருக்க சிரிக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி சீரியஸ் இருக்குது. எனக்கு அப்படியே ஒரே மன வருத்தம் ஆயிடுச்சு பேசு கைஸ். உயிரை கொடுத்து கைஸ் 70 மினிட்ஸ் லெவல் 5 கொண்டு போயிருந்தான்னு நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. கொடுங்க. ஒரு வாழ் கன்று சும்மா கிடக்குது, எதுக்குன்னே தெரியல. 2 இதுக்கு தோத்துன்ற மாதிரி கிடக்குது. அது வாட்டுக்க ஒழுங்கு கடந்து அது வாட்டு கடந்துட்டு போகுது. ஓகே ஸ்டியூ செய்வோமா. ஸ்டியூ செத்து போயிட்டீங்க. அதனால் நமக்கு கிடச்ச பேண்டேஜ். எனவே இந்த கசன் ட்ரே பண்ண போகிறேன். ஏன்னா எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சரி எடுறான்னு சொல்லிட்டு ஒரு வேலை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க ஈஸ். ஓகேவா, இப்போ காட்ட மாட்டேதான் ரிவே பண்ணுறதுக்கு. இதெல்லாம் என்ன இலவுக்கு ஈஸ் இதெல்லாம். இதே ரிவே பண்ணுறா ஐயம் பாவம். ரிவே பண்ணு. ஓகே ஈஸ் ரிவே பண்ணிட்டாங்க ஈஸ். திரும்ப முதல்ல இருந்தா டேய் நான் ஓடிடுறேன் கைப்பில், எனக்கு லூட்டு தேவையில்ல, நான் வீட்டுக்கு ஓடிடுறேன். ஓடுங்க. அந்த ஆபத்தான இடி நம்மளை நோக்கி தான் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கீங்க ஈஸ். செத்துடுவேன்னு வச்சுக்கோங்களேன். என் கசன் செத்துடுவேன்னு வச்சுக்கோங்களேன். என் தம்பி வேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். நான் ஸ்டீவ் தின்னுட்டேன், ரெடியே இல்லை. இல்லாட்டி நம்மளை முடிச்சிடுவேன். ஸ்டீவ் நம்மளை தின்னுறாங்க அவங்க. அதனால தான் இது ஒரு கேரக்டருக்கு ஸ்கேட் நிறையா கிடையாது. நம்ம ஸ்டீவ் செஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டீவ் செஞ்சுக்கலாம். ஸ்டீவ் நம்ம எடுத்துனாங்கன்னா இன்னொரு 1 இருக்கா 2 இருக்கா 2 இருக்கா. அதுக்கு 2 தான் இருக்குது. ஸோ செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டீவ் செஞ்சுருவோம். ஓகேவா, ஸ்டீவ் போய் செய்வோமா. ஒன்று தான் போட மட்டும் கிடச்சிரும். ஆமாம் கிடச்சிருச்சு. ஒன்று போட்டு கிடச்சிருச்சு. ஓகே நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்டீவ் போய் சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு கைஸ்னால் அது ரொம்ப ஸ்பீடாகவே ஏறிடும் கைஸ். ஸ்டீவுக்கு வந்து நிறையா கைஸ் எழுத்து ஏறும். இன்றைக்கி ஃபைட் வரையா, அதனால் ஃபைட்டை வந்து 23 ஒரு வேலையை கஷ்டப்பட்டு 23 டேஸ் சரியாக பண்ணியாச்சு கைஸ். ஃபைட் வரனால ஃபைட்டை கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு இருக்கேன். அவங்க வேறு இதில் ஏறி நடந்துட்டுருக்கேன் கைஸ். ஓகே எங்கள் எப்படியாச்சும் போட்டு தேய்ச்சி அவ்வளோதான். நமக்கு ஜெம் கிடச்சிருச்சு. அவ்வளோதான் நம்ம தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாசக்கத்தை ஸ்டைலாக சுற்றிட்டு இருக்கீங்க கைஸ். நான் வாட்டுக்க 28 டேஸ் பண்ணியாச்சா. இதுக்கடுத்து தானே போட்டு போகிறீங்க. நான் யார் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு மாதம் சுற்றிட்டு இருக்கேன். என்ன நடக்கும்போது எனக்கு தெரில, பார்ப்போம்னு சொல்லிட்டு தான். சரி நம்மளோட ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு 21 மினிட்ஸ் கிட்ட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்ப்பீங்க நம்பிக்கையில் தான் போட்டேன். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துச்சு வீடியோ. அதை நான் ஸ்பீட் பண்ணி 20 மினிட்ஸ் தான் போட்டேன். இதுக்கு முன்னாடி ஸ்பீட் பண்ணால் உங்களுக்கு கண் ஒலிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப ஸ்பீடாக ஓடணும். அதனால தான் அப்படப்பா அவங்க அடிப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளே எனக்கு ஸ்டியூ எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ அவங்க அடிக்க ஐயோ என்ன நம்மளை அடிச்சு நம்மளுக்கு ஆல்ஃபா மண்டே டே ஆல்ஃபா யூல்ஃபு போடா உல்ஃபு போடா. ஓடிட்டே இருக்கீங்க சாங் ஓடிடுவோம். ஓடுறா ஓடியாச்சு. ஓடியே வந்துச்சுன்னா ஓடியே போயிட்டேன்னா ஸ்டியூ நமக்கு கரைஞ்சி ஸ்டூ எடுத்துட்டேன். ஸ்டூ எடுத்து தின்றுவோமா. ஸ்டூ எடுத்துட்டு அவனும் போய் இவ்வளோ கம்மியாக இருக்குது. செய்யிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டியூ டேக் தி ஸ்டியூன்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கவா. எதுவும் எடுக்க மாட்டாங்க ஸ்டியூ. அதனால் என் தம்பி எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறமா எடுத்துட்டான். ஓகே கையில் சாப்பிட்டேன் போல கைஸ். சாப்பிட்ருக்கானா. சரி ஓகே நம்ம வந்து எங்கள் அசன் வந்து கொஞ்சம் இது செஞ்சுட்டு இருந்தேன். செல்ஃப் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தான். அதை சுற்றி சம்மா எனக்குள்ள இது கேரக்டர் கிடந்துச்சு வச்சுக்கேன்.
கேரட் எடுத்து அப்படியே கேரட் எடுத்து இது ஸ்டியூஸ் என்ன வச்சுருக்கேன். இன்னும் எடுக்கலையா ஸ்டியூ? சரி பண்ணி ஃபுட் எனக்கு தான். ஸோ பண்ணி ஃபுட்டாக ஸ்டியூ பண்ண முடியாது. ஓகே நான் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுறேன் ஈஸ். எனக்கு ஒன்றும் கம்மியாக இருக்குது அதனால தான். இது ஹங்கர் பாரு, அதனால தான் ஹங்கர். ஐயோ இந்த குழந்தை வேறு ஓயாமல் அதெல்லாம் நடக்குது கீஸ். தான் கீஸ் கடுப்பாகுது கீஸ். இந்த குழந்தை வந்து வேறு வேலையே இல்லை கீஸ் இந்த குழந்தைக்கு. அது மேலேயே நடக்குது அப்படியே அட்டேன்ஷன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கு கீஸ். ஓகே நம்ம 2 பண்ணி ஃபுட் இருந்துச்சா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே 2 போட்டு அப்படியே யார் மாஃப் எடுத்து மாட்டேன்னு வச்சுக்கோ மாதம் இருக்கும். அவ்வளோதான் கீஸ் மாட்டினேன். ஓகே இப்போ வந்து பக்கத்தில் இருக்க ஐயோ இங்கே வேறு அடிக்க வரானே. டி என்னடா நீங்கள் இருங்க கீஸ் அடிப்போம், பொறுமையாக வந்து அடிப்போம். ஓகே கசன் வந்துட்டா இது அடிச்சிடலாம். நான் உள்ள இருக்கேன்னா என் கசன் பேண்டேஜ் இருக்கா நான் அடிச்சிடுவேன். ஐயோ என்னாச்சு போடுறது கிடைக்கவே இல்லை கீஸ். சங்கட்டமாக போச்சு எனக்கு, அசிங்கமாக போச்சு கீஸ். கிடைக்கவே இல்லை கீஸ், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆர்டிக் பாக்ஸ் பெல்ட்டு கிடைக்குமே பீனி செஞ்சிடும்னு பார்த்தா நீ ரொம்ப சங்கடப்பட்டுட்டாங்க கீஸ். ஸோ சேட்னு சொல்லிட்டு இதை உடனே உடைக்க ஆரம்பிச்சேன் கீஸ். நான் உடச்சே விட்டுங்க சில. ஸோ ஓப்பன் பண்ண என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணுறேன். இவ்வளோ திறந்தா ஐசாக்ஸு சூப்பர்னு சொல்லிட்டு ஐசாக்ஸ் எடுத்துகிட்டு சரி ஓகே ஐசாக்ஸ் கிடச்சலன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்குள்ளே போனால் ஒன்றுமே இல்லை. இதுக்கு எதுக்கு நான் வீட்டுக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்தேன் கீஸ். கீஸ் இப்படி போகுமா இங்கே இருக்காங்க அடிச்சிடுவாங்க அடின்னு அடிச்சு இன்னும் கிடைக்கல. ஃபுட் எடுத்து அவன் கசன் எடுக்க சொல்லிட்டேன். ஸோ உள்ளே போய் நம்ம லூட் இருப்பேன் சொல்லிட்டு ஓகே இதை உடைக்கணுமா உடச்சிரு கீஸ். உடச்சாச்சு ஃப்ரீஸ்க்கா போச்சு, ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கேன். சூப்பர் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ என்ன அதுக்கு ஸ்னோபால் இருக்கட்டும், அது வாட்டுக்காக இருக்கட்டும் விடுங்க. அது 40 பிளேட்டும் கிடைக்குமா கேஸ். ஸோ ஸ்னோபால் வச்சு ஆனால் நிறையா லைஃப் குறையுமான்னு கேட்டால் லைட்டாக குறையும். பட் அது லாங் ரேஞ்ச் கன்று, ரேஞ்ச் கன்று. அது கன்று மாதிரி தான் கேஸ் ஓகேவா, அரேஞ்ச் வெப்பன் ஓகேவா. அதனால் வந்து ஸ்னோ பால் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நல்ல வெப்பன் தான். 40 இருக்குன்னா நம்ம அசால்ட்டாக இதை வச்சு இந்த ஒரு இதை வச்சு நம்ம 2 பேரை கொண்டுடலாம் கேஸ். 2 பேர் பார்த்துக்குங்க. நான் எப்படி ஏன் சொல்கிறேன் தெரியுமா, லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்னு. கேம் ப்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸ்டியூஸ் வருங்க போட்டா ஓகே கீஸ். சிங்கிள் நிற்கிறேன் பாருங்கள் அந்த அவுள் மண்டே அவ்வளோ வரையான் டீரு வரையா நம்மளே போகிறப்ப அடிக்க வராங்க கீஸ். என்ன கீஸ் நான் இப்படியே இருக்கேன் என்னே தெரில. சரி ஓகே ஸ்டியூ அங்கே எடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஃபைட்டு கன்ஃபார்ம் அப்படின்னா எஸ் இன்றைக்கி ஃபைட்டு பெல் ட்ரேட் வந்துட்டானா ட்ரேட் வந்து என்ன பண்ணுறது, நான் பூஜையாக பண்ண முடியும். நான் ஈஸ் இப்படி பண்ணுறாங்க நம்ம கூட சங்கடமாக பண்ணுறாங்க. நான் ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இது உல்ஃப் பெல்ட்டை வச்சு ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டு கேட்குறேன். என்கிட்ட இல்லை, சுத்தமாக இல்லை, சத்தியமாக என்கிட்ட ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாடகை இருக்கேன். என் கசன் இப்போ பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா பில்டு பண்ணுறதுக்கு இதுவும் இல்லை. அப்புறம் எப்படி பில்டு பண்ணுவேன், ஃப்ரீசர் தான் இருக்குது. ஃப்ரீசர் தேவையே இல்லை எனக்கு, அதனால நான் வசாமல் இருக்கேன். ஓகே பேட் ட்ராப் பண்ணுவோம் 3 மினிட் போட்டுருவோம் கீஸ் ஓகேவா. ஃபஸ்ட் பர்சன் வச்சா தான் கீஸ் நல்லாயிருக்கும். பேட் ட்ராப்பு ஃபைட்டுக்கெலாம் ஃபஸ்ட் பர்சன் வச்சா தரமாக இருக்கும் கீஸ். ஃபைட் கீஸ் எப்பவுமே நீங்கள் கன் யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் பர்சனில் யூஸ் பண்ணுங்க கீஸ், நல்லா அடிக்கலாம். ஃபஸ்ட் பர்சன் அடிக்கிறப்ப ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்கலாம் கீஸ் குறி பார்த்து. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃபைட்டு கன்னை யூஸ் பண்ணுறப்ப நல்லா இது. ஸோ மீல் வெப்பன் அடிக்கிறப்ப அதில் நீங்கள் தேர்ட் பர்சன் பேக் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மீலில் அடிக்கிறப்ப தேர்ட் பர்சன் பேக் இருங்க கீஸ் அடிச்சு முடிச்சிருவோம். ஓகே ஒன்று முடிச்சாச்சு. வேறு எங்கே இருக்கேன் அவன் இருக்கானா, அவனை போட்டு ஐயோ என்ன சொல்லிகிட்டே இருக்கேன். செத்துட்டானா அவன், ஓகே செத்துட்டானா, இன்னொரு எத்தனை இருக்கான். என் கசனோட அடிக்கிறேன் எங்கள் பூரா பேர். என்னடா நீங்கள் அடிக்கிறீங்க எங்கள் கசனை விடுங்கடா. ஓகே அவனுக்கு பொறுமையாக அடிச்சு ஓகே அவங்க லைட்டாக லைஃப் போச்சு. நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு இறங்கலாம் பார்த்தா அதில் எங்கள் கசன் அடிச்சிட்டான். ஸோ பிரச்சனை இல்லையும் கதை அடிச்சிடறான், பிரச்சனை இல்லை. என் தம்பி தான் வந்திருக்கேன் மண்ணில். சரி கேஸ் நம்ம வந்து மறக்காமல் பாருங்கள் நம்மளோட தர்ஷன் தமிழா கேமர்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைஃபிள் ஆன் மோடுக்கு ஓகே எடுத்துக்கலாம். கீழே எடுத்து போட்டு கைஸ் பாருன்ட்டோம்னால நான் 44 டேஸு இன்னும் ஒரு நாள் சரியாக பண்ணிட்டோம்னா 50 ஆயிரும். அப்படியே நான் வீடியோ முடிச்சுட்டு பார்ட் 1 வீடியோ முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் 2 அதை வந்து போட்டுருவேன் வேகமாகவே. ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். போறியா சரி அதை உடச்சுக்க. சரி என் தம்பி தான் இப்போ என் தம்பி தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன், வாய்ஸ் கொடுத்துட்டு ஸோ போயிட்டான். சரி நம்ம லெதர் பாடி யார் மாதிரி இருக்குது. என் கசனுக்கா என் தம்பிக்கு வேணும்னு சொன்னேன், எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். எதாவது எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். வேறு உயிரை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க சின்ன கீஸ் இது என்ன ஐயோ கொடுத்து வந்துட்டீங்க. என் தம்பி அப்புறம் எடுத்துக்குவேன் பிரச்சனை இல்லை. நம்ம போனால் என்னைய முடிச்சுடுவாங்க எனக்கு தெரியும், அதனால தான் சரி அவங்க கேட் எடுத்து போடுவோங்க சொல்லு. ஓகே ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு கைஸ். நான் வந்து ட்ரை பண்ண உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள். இந்த 250 டேஸு 500 டேஸும் சரியாக பண்ணுறேன், ட்ரை பண்ணலாம் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து ஒரு 4 பாட்டாவோ இல்லை 3 பாட்டாவோ இல்லை 2 பாட்டாவோ இல்லை ஒரே வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். நல்லா பெருசாக 1 மணி நேரத்துக்கு வீடியோ போட்டுறீங்க சொன்னமே இல்லை. அவ்வளோ 2 டைமண்ட்ஸ் நம்ம 50 டேஸ் சேவ் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மறக்காமல் பார்க்குறலாம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
இந்த குழந்தை காப்பாற்றுறதுக்கு தான் போகலான்னு இருக்கோம் நாங்கள் இப்போ. ஸோ அதுதான் அங்கே போயிட்டுருக்கோம், அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். என்னை காப்பாற்றுறாங்களா, அதனால் இந்த குழந்தைய தான் காப்பாற்ற போகிறோம். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்படி ஆரம்பிச்சா போச்சு, அவ்வளோதான் போச்சு, முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு கைஸ். நம்மள கைஸ் இது வேஸ்ட்டு, இன்னொன்று நம்ம போயாச்சு, தேவையில்ல. கோல்டு இருக்குது, ஓகே. மேரா விரட்டுறீங்க நீங்கள் வேறு, அவன் போட்டு எங்கள் சார் விரட்டினா அதுக்கடுத்து விடக்கூடாது, அவனை விடக்கூடாது. ஓகே, உல்ஃப் ஃபெல்ட் இருக்குது, ஓகே. பெண்ணாக இருக்குது, கோல்டு இருக்கா, ஓகே. உள்ளே வீட்டுக்கு போய் பார்த்தா செஸ்ட் இருக்குது. புது வீடு கைஸ் இது வந்து சூப்பரு. செஸ்ட் இருக்கா, செஸ்ட்டு திறந்து பார்ப்போம் என்ன கிடைக்குது, என்ன ஐட்டங்களோ. ஒரு டைமண்ட், ஓகே பரவாயில்ல, டைமண்ட் கிடச்சிருக்கல. ஸோ ஓகே, இங்கே என்ன இருக்குது, கோழு இதுக்கு இதுன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா தெரில, விடுங்க. சும்மா கிளம்புவோம் திரும்பி, ஓகேவா. கிளம்பி பார்த்தோம்னா எங்கே ஒரு பேர் அதாவது தேர்ட் சைல்டை காப்பாற்றலாம் பார்த்தா முடியாது போலையே கைஸ் நம்மளால். என்ன கைஸ் நம்மளால் ட்ரை இப்போ சாவ போகிறேன் போல, செத்துட்டேன். விடுகதையா இந்த வாழ்க்கை, பேண்டேஜ் இல்லை ஏன்ட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது. ஸோ நான் இதோட பாட்டு நான் முடிச்சுக்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் ரிவே பண்ண சொன்னால கன்ஃபார்ம் ரிவே பண்ணிட்டான். ஸோ ஒரு பேலன்ஸ் இருந்தாலும் ரிவே பண்ணிட்டான். ஸோ நாங்கள் வீட்டுக்கு தான் இப்போ கிளம்புறோம். ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டு ஸோ பாட்டுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து லைக் வந்து மறக்காமல் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படின்னு வச்சுங்க. நம்ம மாட்டுக்கு அசால்ட்டாக ஒரு 100 கிலோ அடிச்சிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நான் நம்புகிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ உங்களோட வீடியோ பெறுது உங்கள் டிடிஜி. பாய் 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 ஃப்ரம் டிடிஜி. பாய் பாய் கைஸ், டாட்டா.